சிவபுரம்.com நேயர்களுக்கு பக்திபூர்வமான இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ரொம்ப எளிமையான சின்னதாக 2 வரி ஸ்லோகம்தான். நீங்கள் மனசில் எது நடக்கணும்னு நினச்சி இந்த ஸ்லோகத்தை ஒரு 108 முறை இல்லை குறைஞ்சபட்சம் 21 முறை சுவாமி படத்துக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சொன்னீங்க அப்படின்னாக்கா கட்டாயமாக இது நடக்கும். இது சத்தியம். முடிஞ்சாக்க தத்தாத்திரேயருடைய ஒரு படம் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சுக்கோங்க. தத்தாத்திரேயர் யார் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு முன்னுரை. பிரம்ம விஷ்ணு சிவஸ்வரூபம், மும்மூர்த்திகளும் இணைந்த ஸ்வரூபம்தான் தத்தாத்திரேயர். படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழிலையும் செய்பவர் இந்த தத்தாத்திரேயரே. பகவான் ஷீரடி ஸ்ரீ சாய்பாபா தத்தாத்திரேயரின் திரு அவதாரமே. அதனால் சர்வ காரிய சித்தி, அது குழந்தைகள் படிப்பாகட்டும், செல்வமாகட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், எது நீங்கள் நினச்சி இதை சொன்னாலும் அப்படியே பலிக்கும். இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன். ரொம்ப எளிமையான ஸ்லோகம்தான். தத்தாத்திரேயர் ஸ்துதி அப்படின்னு இதுக்கு பேர். ஜட்டாதரம் பாண்டுரங்கம் திரிசூலஹஸ்தம் கருணாநிதம் சர்வ பாபஹரணம் தத்தாத்திரேயம் அகம்பஜே. இப்போது ஸ்க்ரீனில் அது எழுத்தில் வரும். நான் மறுபடியும் அது கூடவே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜடாதரம் பாண்டுரங்கம் திரிசூலஹஸ்தம் கருணாநிதம் சர்வபாபகரணம் தத்தாத்ரேயம் அகம்பஜே. இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்த இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் சொல்கிறேன் தமிழில். ஜடாதரம் அப்படின்னாக்கா ஜடைமுடி தரித்த சிவபெருமான். பாண்டுரங்கம் அப்படின்னாக்கா மகாவிஷ்ணு. அது பாண்டுன்னா வெண்மை, ரங்கம்னா நிறம், வெண்ணிற மேனி உடையவர் அப்படின்னு அர்த்தம். திரிசூல ஹஸ்தம், கையில் திரிசூலம் கொண்டவர். இது பிரம்மதேவருக்கும் உண்டு. இந்த மும்மூர்த்திகள் வடிவங்கிறதுனால ஜடாதரம் பாண்டுரங்கம் திரிசூலஹஸ்தம். கருணாநிதம் அப்படின்னா எப்பொழுதுமே கருணை, எப்பொழுதுமே தயை, எப்பொழுதுமே பக்தர்களுக்கு அருளை காத்து கொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். சர்வ பாபஹரணம், எப்பேற்பட்ட தோஷங்களும் பாபங்களும் நவகிரகங்களால் ஏற்படும் தொல்லைகளும் இவரை நினைத்து இவர் பெயரை சொன்னாலே விலகும் என்று அர்த்தம். சர்வ பாபஹரணம் தத்தாத்ரேயம், தத்தாத்திரேயரான உம்மை அகம்பஜே, என்னுடைய அகத்தில், என்னுடைய உள்ளத்தில் நான் பூஜை செய்கிறேன், பஜிக்கிறேன் என்று அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை கட்டாயமாக சொல்லி உங்களது எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.